மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஓமவல்லியில் சாறு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மீடியம் சைஸ் இலையிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ சாறு செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா பேனில் போட்டு ஹீட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம இதை பேனில் மாற்றிடுவோம். பேனில் போட்டதுக்கப்புறம் அந்த இலை சூடுபடுற மாதிரி நல்லா அமுக்கி விடணும். அப்போ தான் அந்த இலையில் உள்ள நீர்ச்சத்து வெளியில் வரும். உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். அது அந்த இலை சூடு பட அந்த இலையில் உள்ள நீர்ச்சத்து நம்மளுக்கு நல்லா விசிபிளாக தெரியும். நீங்கள் அந்த இலையில் பார்த்தாலே தெரியும். இலையில் உள்ள தண்ணியை வெளிவிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹீட் போனோன்னே கொஞ்சம் வார்மான டெம்பரேச்சரில் புழிஞ்சு எடுத்துடலாம். ஜஸ்ட் அதை நம்ம கையில் போட்டு கொஞ்சம் நசுக்கணும்னா சாறு வெளியே வர ஆரம்பிச்சிடும். நான் இப்போ அவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாறு நல்லா வெளியே வருது. இவ்வளோதான். இந்த சாறை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப நல்லது. எப்படிப்பட்ட சளி பிரச்சனை இருந்தாலும் சரியாக போயிடும். ரொம்ப சளி இருக்கிறவங்க ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த சாறை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சளி குறைஞ்சிடும். பட் குவான்டிட்டி ஏஜுக்கு டிஃபர் ஆகும். இப்போ இதுவே பிறந்த குழந்தையாக இருந்து ஒரு 5 மாத குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பிஞ்சு இலை கொடுத்தா போதும். இதுவே இல்லை மாட்ரேட், அதாவது 1 வயசுலேருந்து 2 வயசில் இருக்கிறவங்களுக்குன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 இலையோ 3 இலையோ இருந்தால் போதும். கொஞ்சம் மெச்சூரான பீப்புள்ஸ்க்குன்னா ஒரு 4 இலை ஒரு 5 இலை, நல்ல பெரிய இலையாக இருந்தாலும் ஓகே. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.